ஜிஎஸ் அஸ்ட்ராலஜி கௌதம் தினேஷ்குமார் ஃப்ரம் விருதுநகர். எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். என்னுடைய கிளைண்ட்ஸ், என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், என்னுடைய ஃபாலோயர்ஸ், என்னுடைய இன்ஸ்டா ஃபாலோயர்ஸ், என்னுடைய ஃபேஸ்புக் ஃபாலோயர்ஸ் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனல் நிறைய ஷேர் பண்ணி நிறைய ரீச் பண்ணிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். சரி, நம்ம இன்னைக்கு நேரம் டாபிக் போயிடலாம். இளமை தோற்றம் மாறாத நபர்கள் யார்? பொதுவா ஒருத்தருக்கு எவ்வளவு வயசானாலும் பாத்தீங்கன்னா அந்த இளமை தோற்றம் மாறாம இருப்பாங்க. டை அடிக்க மாட்டாங்க, சுருக்கம் இருக்காது தோல்ல. இதெல்லாம் யாருக்கு வரும்? ஜோதிட சாஸ்திரத்துல இளமை மோகன சக்தி கொண்டவர் யார்? புதன். இவர் உங்கள் ஜாதகத்துல புதன் உங்களுக்கு அவயோகராகவே இருந்தாலும் கூட அவர் தர்ற காரகத்துவ நன்மைகள், இளமை தோற்றம்ங்கிறது புதனோட காரகத்துவம். ஒரு ஜாதகத்துல புதன் லக்னம், லக்னாதிபதி மற்றும் புதனே உங்கள் ஜாதகத்துல ஆத்மகாரகன். அது மட்டும் இல்ல, 1, 5, 9, அதாவது லக்னம், 5ஆம் இடம், 9ஆம் இடம், 8ஆம் இடம், இதுல எல்லாம் புதன் சம்பந்தப்படுறாரு அப்படின்னா நிச்சயமா அந்த இளமை தோற்றம் மாறாத நபர்களா ஜாதகர் இருக்கிறதுக்கு அதீத வாய்ப்புகள் உண்டு. இதுல 1, 5, 9 நம்மளோட திரிகோணம் இல்லையா? லக்னம், லக்னாதிபதி. அதே மாதிரி உங்களுடைய 4ஆம் இடத்துல புதன் இருந்தாலும், கேந்திரத்துல இருந்தாலும் புதனுக்கு அந்த வலு கிடைக்கும். 4, 7, 10 ஏழுல நிஷ்பலம் அப்படின்னு இருந்தாலும் கூட லக்னத்தை தொடர்பு கொள்வார். சோ புதன் உங்கள் ஜாதகத்துல வலுவா அமர்ந்து இருக்கிறார், எந்த பவர்களாலும் பங்கப்படாம இருக்கிறாரா நிச்சயமா இளமை தோற்றம் மாறாத ஒரு நபர்களா நீங்க இருக்க அதீத வாய்ப்புகள் உண்டு. சுக்கிரனோட இன்னும் சேர்ந்துட்டால் இன்னும் சிறப்பு. 5, 9ஆம் அதிபதிகளோட கூடி நின்னாலும் 4, 7, 10 இந்த கேந்திராதிபதிகளோட கூடி நின்னாலும் இந்த பலன் ஒர்க் அவுட் ஆகும் உங்களுக்கு. இது எப்படியோ புதன் உங்கள் ஜாதகத்துல ஆத்மகாரகனாகி பங்கப்படாத நிலையில் இருந்தால் நிச்சயமா இந்த இளமை தோற்றம் உங்களுக்கு. புதன் 8ஆம் இடத்துல இருந்தாருன்னா நேர 2ஆம் இடத்தை பார்ப்பாரு. அதே மாதிரி 2ஆம் இடத்துல புதன் இருந்தாலோ, 2ஆம் அதிபதியோட சேர்ந்து இருந்தாலோ, 8ஆம் அதிபதியோட சேர்ந்து இருந்தாலோ இந்த பலன்கள் அப்படியே பொருந்தி போகும். இளமை தோற்றம் நிச்சயமா இருக்கவே செய்யும். ஏன்னா 2ங்கிறது முகபாவனம், அதை குறிக்கக்கூடிய இடம். அதை தர்றது 2ஆம் அதிபதி. அவர் கூட இவர் சேர்ந்து உட்கார்ந்து இருந்தாலும் இந்த பலன் ஒர்க் அவுட் ஆகும். எதுவோ பாவிகளோட பங்கப்படாம இருந்துட்டாருனாலே ஓரளவு இளமை தோற்றம் உங்களுக்கு அந்த புதனோட காரகத்துவம் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். புதன் ஆட்சி, உச்சம், மூல திரிகோணம், கன்னியில இல்லையா? மிதுனத்துல ஆட்சி. இது போக மீனத்துல நீசமாய் நீச பங்கமா இருந்தாலும் இதே பலன் ஒத்து வரும். சரிங்களா? ராகுவோட இருந்தா இன்னும் இளமை ததும்ப ஒரு ஆளா இருப்பாங்க. ஏன்னா புதனோட அந்த தன்மையை ராகு பூஸ்டப் பண்ணி கொடுப்பாரு. சோ புதன் உங்கள் ஜாதகத்தில் பங்கப்படாமல் நல்ல வலுவில் இருக்கிறாரா நிச்சயமா இளமை தோற்றம் மாறாத ஒரு நபரா நீங்க இருப்பீங்க. இதுல எங்கேயும் சனி தொடர்பு கொண்டக்கூடாது. சனி தொடர்பு கொண்டா அப்புறம் முதுமைதான் அங்க வருமே தவிர இளமை வராது. சோ உங்களுடைய ஜாதகத்துல இது இருக்கான்னு பார்த்து தெரிஞ்சு